எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஜோதிட நடுநிலை குரல் திரு டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்கு ஆசிரியர் ரொம்ப தெளிவான பதில்களை சொல்ல வந்திருக்காரு. வணக்கம். தற்புருஷாய வித்மகே மந்தரதுண்டாய தீமஹி தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருசுக்கிர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. நான் போன எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி சார், இப்ப ஒருத்தர் ஒரு ஆன்மீகத்துல இருக்காரு, ஒரு துறவியா இருக்காரு அப்படின்னா அவங்க காவி கலர் ட்ரெஸ் போட்டு, அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டு வச்சு, இந்த கழுத்துல எல்லாம் அந்த மாதிரிலாம் மாலையெல்லாம் போட்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கா? இல்ல சாதாரணமாவே ஒரு ஒயிட் வேஷ்டி ஷர்ட் அந்த மாதிரி போட்டு சாதாரணமா இருந்தாலும் அவங்க துறவியா அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி தாகங்களையும் காம எண்ணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறு விஷயமாக காவி வஸ்திரம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அந்த வித்தைகளை கலந்து எடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நினைக்க முடியாதுங்க. அது ஒரு சிறு பண்பு. இந்த மாதிரியான எண்ணங்களிலிருந்து கொஞ்சம் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காவி கலர், அதாவது காவி வஸ்திரத்திற்கு நிச்சயமாக உண்டு. காவி மட்டும் அல்லங்க, சபரிமலைக்கு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது, நீல நிற வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது, அதாவது கோயில்களுக்கு முருகப்பெருமானுக்கு காட்டு போறா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதா இருந்தால் கூட மஞ்சள் கலர், மங்களகரமான மஞ்சள் கலர் இல்லையோடு சம்பந்தப்பட்ட வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுதான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு பயன்பாடுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய கோப தாபங்கள் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உணர முடியும். சாதாரணமாகவே நாம ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு விதமான வஸ்திரம் அணியும் பொழுது ஒவ்வொரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடியது சாதாரணமா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான புத்துணர்ச்சிகளை கலந்து அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களையும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மைகளையும் தேவையில்லாத ஒரு பேச்சு தன்னை பற்றி பேசினாலும் அந்த பேச்சுக்காக உடனடியாக கோபப்படாமல் சாபம் விடாமல் அவர்களால் கூட வாழ்க்கை கொண்டான அமைதியான மனநிலையை ஓரளவு ஏற்படுத்தக்கூடிய தகுதி இந்த காவி வஸ்திரத்திற்கு நிச்சயமாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க. இந்த காலத்துல நம்ம அது தவறுதலான வகையில காவி வஸ்திரம் செய்ய கட்டியிருந்தார் அப்படின்னா, காவி வஸ்திரத்தை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா அவர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் சொன்ன மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா சாஸ்திரம் சொன்னது இந்த மாதிரியான காவி வஸ்திரத்தை அணியும் பொழுது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, காவி வஸ்திரம் தயார் பண்ணும் பொழுது கூட சுத்தமான பெண்கள் அந்த இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா சுத்தமான பெண்கள் தயார்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி சுத்தம் இல்லாத நேரத்துல இந்த படுத்தக்கூடாது. அதுதான் சரி. கோயிலுக்கு சாமி உலா வரக்கூடிய சப்பாரம் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. இன்னும் சில இடங்கள்ல நம்ம இன்னும் பெண்கள் மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர் சொல்லுவாங்க இல்லையா, தேர். இந்த மாதிரி தேர், சாமி விழா வரக்கூடிய சப்பாரம், இந்த மாதிரி சாமி உருவத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மரங்கள் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமான மரம். ஒரு மிருதங்கமா இருந்தாலும் சரி, ஒரு நாகசரமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு மரத்தை உபயோகப்படுத்துறாங்க, எந்த மாதிரியான திதிகள்ல அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க விஷயங்களை விளையாடிட்டு. அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை கையாளும் தான் இந்த மாதிரியான வண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைகள் வண்ணங்களாக செயல்படுது. ஆனா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையெழுத்தப்படுதில்லை. மேலோட்டமா காவி கலரோ நீல கலரோ கருப்பு கலரோ அணியும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை டாக்டர்களை கையில் எடுக்காததுனால இந்த மாதிரி நல்லது நடக்காது. மேலோட்டமா ஒரு சிறுமலை வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தான் விளக்கமா நம்ம சொல்ல கடமை கொண்டுகிட்டோம். கண்டிப்பா சார், நீங்க இன்னும் தொடர்ந்து விளக்கமா சொல்லணும். அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் உங்க கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜயோகம். வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல பேசுறேன். நான் என் தம்பிக்காக கேட்கிறோம். ஓகே, அவங்களோட பேரு? அவரோட பேர் அருண்குமார். ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 3/9/1979. என்ன? 3/9/1979. 1979. அவரோட ராசி? ஓகே, மகராசி. இந்த நட்சத்திரம் துலாலம். மனுஷை பத்தி உங்க கருத்துமா சார்? அதை நிகழ்ச்சி நான் 2 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் கூட பேசியிருக்கேன். அவர்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். பர்சனல்ஸாக இப்ப தம்பி திருமண விஷயமா கேட்கணும். கண்டிப்பா சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க மேடம்.
சார் தம்பி திருமணத்துக்காக கேட்கணும். சரி சரிங்க. நட்சத்திரம் வந்து உத்தரவாதம் சொல்லியிருக்கீங்க, மகன ராசி வந்திருக்குது, நட்சத்திரம் துபாய் நகரம் கொடுத்திருக்கீங்க. அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை வழங்கிட்டு 33 வயசு நடந்துட்டு இருக்குது ஜாதகருக்கு. அதாவது 30 வயசுக்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய வழக்குல இருக்கிற ஜாதகருக்கு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. சின்ன ராசியில 6 கிரகங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. 6 கிரகங்கள் ஒரே ராசி கருத்தில் இருக்கும் பொழுது அதாவது நிச்சயமாக பாவக்கிரகங்களாலும் இருக்க முடியாது, சுபக்கிரகங்களாலும் இருக்க முடியாது. சுபல் கிரகங்களும் பாத கிரகங்களும் சம்பந்தப்பட்டுதான் 6 கிரகங்கள் அடங்கியிருக்கக்கூடிய நிர்பந்தம் சிம்ம ராசியில் இருந்துட்டு ஒரு ஜாதகத்துல சுபக்கிரகம் அந்த கண்டங்கள் நன்மையான விஷயங்களை அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஜாதகருக்கு நேர்மையான நடக்கல. அதே மாதிரி பாத கிரகங்களாக இருந்தால் கூட, கெட்ட கிரகங்களாக வர்ணிக்கப்படுகிற பாவ கிரகங்களாக இருந்தால் கூட, அந்த பாவ கிரகங்கள் மட்டுமே ஒரு ராசியில சேர்ந்து கேட்டீங்கன்னா இது சம்பந்தம் பெற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாவ கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ கிரகங்கள் மூலமாக கெட்டதும் கெட்டதும் ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஆனால் இந்த ஜாதகத்துல வந்து பாவ கிரகமும் சுபகிரகமும் சம்பந்தப்பட்டதுனால கிரக யுத்தமாகிறது. அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் பாவ கிரகங்களும் நல்ல சின்ன கிரகங்களும் சேர்ந்து ஒன்றுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நல்லதும் கெட்டதும் சொல்லும் பொழுது இவருடைய வாழ்க்கை வந்து கொண்டாட்டமான வாழ வேண்டிய வாழ்க்கை திண்டாட்டமான வாழ்க்கையாத்தான் இருந்திருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை வருத்தத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்ன உண்மையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஆறுதலுக்காக நம்ம ஆறா ரோபோ என்று பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஜாதகத்தை முழுமையாக பார்த்து சின்ன ராசியில 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத ராசி கட்டத்துல இந்த வருட அமைப்பில் இருந்தால் கூட இந்த ஜாதகத்துல அதாவது ராசி கட்டு வரக்கூடிய அம்சம் விவேகானம் பாவகம் சஷ்டியாம்சம் கிறிஸ் இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் இந்த ஒரு திருமண விஷயம் அதாவது மங்களகரமாக நடக்க வேண்டிய திருமண விஷயம் தரங்களான இந்த திருமண விஷயம் தாமதமான திருமண விஷயம் நிச்சயமா நடக்குங்க. எதற்காக சொல்றது அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்ச உங்களுக்கு அந்த சகோதரருக்கு கடந்த காலங்களில் திருமண வயசு வந்து திருமண காலத்திற்குண்டான கந்தனயோகம் வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொள்வது அருமையாக தோசை அடைந்திருக்கு. கூட்டு பிறகத்தின் மூலமாக குடும்பம் அறியாமல் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு தேவையான பரிகாரங்களை சரியாக செய்ய முடியும்தான் முறையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை அதை விட உறுதியாக சொல்ல கடமைப்பட்டவர்கள் பயப்படாம இருக்கிறீங்க. இந்த சகோதரருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரார்த்தனை வந்து பாடுபடுத்திருக்கிறோம். ஓரளவு பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து அர்ஜனை பாடுபடுத்திருக்கிறோம். ஆனால் பெரிய பெரிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்திற்கு பரிகாரம் தான் பலனக்கூடிய விஷயத்துக்கு நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டவங்க பார்த்துக் கொள்வாங்க. இந்த மாதிரியான முயற்சி செஞ்சு பார்த்துக்கிறாங்க. செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமா மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியை சொல்றேன். தேங்க்ஸ் சார் காலிங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம் சார். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு ராஜயோகம் ஆஃப்டர் தி பிரேக். நேரத்துல பண்றவங்க வந்து பூஜைகள் அவர் பின்பற்ற வேண்டியது சொன்னீங்க. சோ அவர் எங்க எக்ஸாக்டா என்ன சார் பிராக்டிஸ் பண்ணும் நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா? பிராக்டிஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது செயல்முறை செஞ்சு பார்க்கறது கிடையாது. அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் அதாவது ஒவ்வொரு இது வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பொதுவா ஒரு தொழிலை கொண்டு இப்ப கசாப்பு கடை அப்படின்னு கசாப்பு கடை என்ன செய்ய ஒரு மரம் ஒரு அருவா இருந்தா போகும், ஒரு கத்தி இருந்தா போகும். என்ன ஒரு 3 சாமி போட்டா வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றிட்டு அதை வேலை செய்யக்கூடிய பாவத்தை செஞ்சு நல்லா கவனிக்கணும். அதாவது கடமை உணர்வு செய்யறவங்களும் சாமி கசாப்பு கடையா இருந்தாலும் அங்கேயும் சாமி கும்பிடுறாங்க, அங்கேயும் ஊதுபத்தி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எதற்காக சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான இரண்டாவதமான விஷயங்களை இருந்து நன்மைகளை மட்டுமே நாம கையாளக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. சாதாரணம் அப்படிங்கிறத விட 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அனுப்புல உணர்வை வந்து சரியான ஒரு பிரார்த்தனையை வந்து தினசரியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு இடத்துல வந்து ஒருவர் புலம்பும் பொழுது தொழில் நடக்காது அல்லது அவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு உள்ளவங்க, சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியில் உள்ளவங்க வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அவர்களுக்கு பெரிய அளவுல ஆதாரமாக அவங்க வாழ்க்கையில பயன்படணும் அப்படின்னா அல்லது உங்களுக்கு வந்து மற்றவர்களால் பாதிப்புமாக இருக்கும். நல்லதா பேசுறதுக்கு கூட நம்ம அதாவது 4 முறை யோசனை பண்ணி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது. ஒரே விஷயத்தை வந்து 10 பேர் பார்த்தா பரவாயில்லைங்க, 11 பேர் பார்த்தா பரவாயில்ல, 1 லட்சம் பேர் பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணத்தோடும் ஒவ்வொரு விதமான கொள்கையோடு தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து நல்ல சூழ்நிலைகளை மட்டுமே 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய திறமை மட்டும் பத்தாதுங்க. கடவுளுடைய அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் மட்டும் பத்தாது,
அந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது அனுதினமும் பண்ணக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது. இந்த அனுதினமும் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு நம்ம முறையான வடிவமைச்சுக்க முடியாது, முறையான அதாவது டைம் டேபிள் போட்டு பண்ண முடியாதுங்க. ஆனால் அனுதினமும் வரக்கூடிய திதிகளை பொறுத்து அந்தந்த திதிக்கு அந்தந்த திதிப்படி முறைகளில் மற்ற மதங்களுக்கும் சேர்ந்த ஒரு பிரார்த்தனை. இந்து மதத்தில் சொல்லியிருக்குது, இந்த மதத்தில் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத விட பொதுவான வழிமுறைக்கு உண்டான பிரார்த்தனையை செய்ய வேண்டிய நிபந்தனை இருக்குது. நம்முடைய மதம் இந்து மதம் இருந்துட்டு இருக்கலாம், ஆனால் மற்ற மதங்களை சார்ந்தா இருக்க வேண்டிட்டு இருக்கும். நாம சாப்பிட சாப்பாடு கூட உணவுப் பொருளாக இருந்தால் கூட, பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண கருவியாக இருந்தால் கூட அது இந்து மதத்தை சார்ந்தவர்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டதா இருக்க முடியாதுங்க. அந்த பொருள் தயாரிக்கப்படுவதற்கு இந்து மதமும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், இஸ்லாமிய மதமும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், கிறிஸ்தவ மதமும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், பௌத்த மதமும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். இது எதற்காக சொல்லணும் அப்படின்னா, சாதாரண ஒரு பொருளை உபயோகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி சம்பந்தங்கள் இருக்கும் பொழுது நாம பொதுவாகவே இந்த மதம் பெருசு அந்த மதம் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் பிரார்த்தனை என்பது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திற்கும் உண்டான பிரார்த்தனைகளுடைய கோட்பாடுகளை மதிச்சு அதற்கு தகுந்த பிரார்த்தனை இவர் படித்தா ஆகணும். இவருடைய முன்னேற்றம் மட்டும் கருத்து இருந்தது அப்படின்னா இவருடைய பிரார்த்தனை போதுங்க. ஆனால் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தார்மீக ரீதியான ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னா எல்லா மதங்களுக்கும் உண்டான யதார்த்தமான பிரார்த்தனை இவர் கையில் எடுத்துத்தாகணும். இந்த மாதிரி பிரார்த்தனைகளை சரியாக செய்யும் பொழுது நிச்சயமான ஒரு நல்லது, நிச்சயமான ஒரு நன்மை அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்தாதான் தீரும். உங்களை சந்திக்க வருகிறது, உங்களை சந்திக்க வருவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நிந்திப்பவர்களுக்கும் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சாஸ்திர ரீதியாக, வேத ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இது கலர் மட்டுமே தனியாக வேலை செய்யாதுங்க. இந்த மாதிரியான காவி வஸ்திரம் அணிவதை விட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரியான பயன்பாடு, அதாவது சுத்தபத்தமாக நல்ல நான் பார்த்து பயன்பாட்டுக்கூடிய வஸ்திரம் அல்லது எந்த நேரத்தில் வஸ்திரம் தயார்படுத்தினாலும் அந்த வஸ்திரம் எப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வஸ்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது ஜலத்துல நினைச்சுதான் எந்த ஒரு வண்ணமா இருந்தாலும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி ஜலத்தில நினைச்சு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வஸ்திரம் கூட சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3:45 மணியிலிருந்து அதிகாலை 3:45 மணியிலிருந்து 5:45 மணிக்குள்ள வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த வஸ்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்றது. சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான போதனை பண்ணக்கூடியவர்களுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான போதனை பண்ணக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கக்கூடாது. சூரியன் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் சூரியன் உதயமான வேலைக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இந்த மாதிரியான உள்ள விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கலாம இந்த கால் வயசு கட்டுறது மட்டும் சுலபமா இருக்கிறதுனால அதை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம். அதுக்கு கால் வயசு கட்டுனா நம்ம ஆன்மீகம் ஆயிடலாமா, அல்லது வெள்ள வயசு கட்டினா நம்ம அரசியலுக்கு போயிடலாம்ங்கிறதுல பொதுவான என்ன அளவுகளுக்கு ஒரு ஈடேற்கக்கூடிய ஒரு சிறு விஷயமா இருக்கும். தவிர்த்து வாழ்க்கையில் வரக்கூடிய வசந்த காலத்திற்கு உண்டான வண்ண அலைகளாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா யதார்த்தமா சொல்ல கடமை பண்றோம். கண்டிப்பா சார், ரொம்ப தெளிவா ரொம்ப பிராக்டிகலா ஈஸியா எல்லாரும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஸோ உங்க ப்ரெஷியஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க மட்டும் இல்ல நீங்க அப்ராடுக்கும் போய் வந்து சர்வீஸ் பண்றீங்க. ஸோ எங்களுக்காகவும் எங்க வியூவர்ஸ்க்காகவும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. கிரகங்களும் அனைத்திரகம் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்னுடைய இதை பார்த்தோன்னே நீங்க கண்டிப்பா ராம் சார் ஸ்ட்ரெயிட்டா போய் பாக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளவு, ஸ்கிரீன்ல வர 4 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா நீங்க மார்னிங் 9 இருந்து ஈவினிங் 7 கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க காலையும் அட்டென்ட் பண்ணுவாங்க. கால் அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கின அப்புறம் நீங்க கண்டிப்பா நேரில் போய் டாக்டர் ராம் சார் தான் மீட் பண்ணி கேட்க போறீங்க. அதே மாதிரி போன் அப்பாயின்மெண்ட்க்கும் நீங்க செய்ய வேண்டியது ஸ்கிரீன்ல வர 4 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மார்னிங் 9 இருந்து ஈவினிங் 7 நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பவே அப்பாயின்மெண்ட் போன் கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. போன் கன்சல்டேஷனுக்கும் கண்டிப்பா நீங்க ப்ரையர் அப்பாயின்மெண்ட் வாங்கினப்பறாங்க போன்ல கன்சல்ட் பண்ண முடியும். அண்ட் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற நேயர்களுக்குன்னா ஒரு நியூஸ், பிகாஸ் ராம் சார் 2013 5th ல இருந்து 10th வரைக்கும் மலேசியா அண்ட் சிங்கப்பூருக்கு வராங்க. ஸோ என்னென்ன டேட்ல எங்க வராங்கிற எல்லா டீடைல்ஸும் நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் ராஜயோகம் நிகழ்ச்சி விட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதனா. நன்றி, வணக்கம்.